வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரியாக்ட் ஜேஎஸ். ரியாக்ட் ஜேஎஸ்னா என்ன? ரியாக்ட் ஜேஎஸ் எதுக்காண்டி படிக்கணும்? ரியாக்ட் ஜேஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் HTML, CSS, JavaScript வரையும் படிச்சிருப்பீங்க. ஸோ HTML, CSS, JavaScript வச்சு உங்களால் அழகாக ஒரு வெப்சைட்டை வந்து உங்களால் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அப்புறம் எதுக்கு எனக்கு ரியாக்ட் ஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா வகையில் உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதாவது HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நெறைய வகையில ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒர்க் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேஜஸ் வந்து நீங்க வந்து போட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கன்டென்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜஸ்க்குமே ஒவ்வொரு கன்டென்ட் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ ஒருத்தர் கிளையண்ட்டா உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறேன் அப்படின்ற அந்த பேஜுக்கான கன்டென்ட் வந்து எனக்கு அந்த இடத்துல லோட் ஆகி எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் போய் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு HTML பேஜஸ நான் வாங்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த நேரத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல டிலே ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்து அந்த ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும், ஒரு HTML ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அது லோட பார்த்துட்டு, இதே இது உங்க இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருக்கு அப்படின்ற பட்சம் சில நேரத்துல எடுக்கலாம். சில நேரத்துல வந்து அந்த உங்களோட அந்த புரோட்டோகால்ஸ்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்றப்போ, ஸோ உங்களோட இன்னொரு HTML பேஜ் வர்றதுக்கு டிலே ஆகும். இதே இது இப்படி ஒரு வே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதாவது இப்ப டாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம HTML வந்து HTML டாம் மூலியமா ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம், டாம் ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து சில விஷயங்கள சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டாம் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து நெறைய வேலைகள் அந்த மாதிரி வேலைகள் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் டாம வந்து ஆக்சஸ் பண்ணி, நம்ம வந்து அந்த மாரி பண்ணி, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாவே HTMLல வந்து சில கன்டென்ட்ஸ நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதவே ஒரு ஐடியாவா எடுக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறேன் அப்படின்றப்ப, அந்த ரெக்வெஸ்ட் போய் எனக்கு யூசர்ட்ட வந்து எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகுது. கிளையன்ட்ல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்றப்ப, எனக்கு ஒரு தடவ HTML பேஜ் வந்துரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ரெக்வெஸ்ட்க்கு எனக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கன்டென்ட் வந்துச்சுன்னா, எனக்கு வந்து அந்த நேரத்துல என்ன பண்ணாது எனக்கு. அந்த நேரத்துல வந்து எந்த ஒரு ரீலோடிங் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராசஸிங் அந்த எதுவுமே இருக்காது. எனக்கு HTML பேஜ் வந்துரும். ஸோ அடுத்த தடவ அடுத்த ரெக்வெஸ்ட் நீங்க கேட்க போறப்ப, எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கன்டென்ட் அந்த இடத்துல வரப்ப, எனக்கு அந்த இடத்துல எனக்கு என்னதான் இருக்கும்? ஜாவாஸ்கிரிப்ட் தான் இருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து வர கன்டென்ட் தான் இருக்கும். எனக்கு வேற ஒரு HTML எனக்கு என்ன ஆவாது, அந்த இடத்துல வராது. ஸோ இந்த ஒரு ரீசன்க்காண்டி தான் நமக்கு ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எதுக்காண்டினா, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ உங்களுக்கு இது ஒரு கிரியேட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன நீங்க கிரியேட் பண்ணலாம். அது என்ன சிங்கிள் பேஜ்? நான் சொன்ன மாரி ஒரு ரெக்வெஸ்ட் போறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு HTML மட்டும் வரும். அதே நேரத்துல வேற ஏதாவது ரெக்வெஸ்ட் கேட்டாங்கன்னா, அடுத்த ஒரு HTML பேஜ் வரும். ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் ஒரு HTMLல உங்களுக்கு தேவையான கன்டென்ட்ஸ் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்க்கிடெக்சர்ல ஒர்க் ஆகுது. அண்ட் விர்ச்சுவல் டாம். ஸோ டிக்ளரேட்டிவ் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோகிராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஸோ இதுதான் வந்து இது. ஸோ ஓகே. ஸோ இப்போ நெறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ரியாக்ட் ஜேஎஸும் லைப்ரரியும் ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்கா லைப்ரரியா? ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? லைப்ரரினா என்ன? நெறைய பேர் என்ன நெனச்சிருப்பாங்க, ரியாக்ட் ஜேஎஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ரியாக்ட் ஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர்ஸ் கோட். ஓகே. ஸோ டெவலப்பர்ஸ் கோட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஒரு அப்ளிகேஷன கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காண்டி இருக்கிறது தான் ஃப்ரேம் ஒர்க். ஸோ லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபங்ஷன். சரியா? ஒரு ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபங்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்ஷன நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? கால் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ண போறீங்க. ஸோ இது ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணி வச்சுரும். இந்தந்த வேலை தான் பண்ணணும். இந்தந்த வேலைய நீங்க பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி. ஸோ எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அத எந்த எந்த ஃபங்ஷன் வந்து எதுக்கு எதுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு வச்சுருவாங்க. ஆனா லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ஸோ ஒரு ஃபங்ஷன் ப்ரீ ரிட்டனா எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க்குக்கு அந்த ஃபங்ஷன கால் பண்ணி நீங்க அதுல வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரில சில ட்ராபேக்ஸ் இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல சில ட்ராபேக்ஸஸ் இருக்கு. இதுல 2லயுமே ஆ காமனான திங்ன்னு பார்த்தீங்கன்னா, 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலா தான் இருக்க போகுது. ஸோ அதனால இத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் பார்ப்போம். இதுல
ப்ராடக்ட் ஹண்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட். ஓகே. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ட் ஜேஎஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட். இது வந்து ஸோ நம்ம நார்மலா ஒரு வெப்சைட் எப்படி இருக்கும்? ரியாக்ட் ஜேஎஸ்ல ஒரு வெப்சைட் எப்படி இருக்குன்றது எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்காண்டி, ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேற ஒரு வெப்சைட்ட கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட வெப்சைட். ஸோ இது நார்மலா டெவலப் பண்ண வெப்சைட். ஸோ இதுக்கு போய்க்கிறேன். ஸோ இது ரியாக்ட் ஜேஎஸ்னால டெவலப் பண்ண வெப்சைட். இது நார்மலா டெவலப் பண்ண வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நான் இப்ப இந்த இடத்தையும் இங்கேயே நோட் பண்ணுங்க. ஸோ நான் இங்கேருந்து ஒரு ரெக்வெஸ்ட்ட நான் அனுப்புறேன் அப்படின்றப்ப, எனக்கு என்ன ஆகுது? எனக்கு வந்து ஒரு ரீலோட் நடக்குது. ஸோ நான் வேற ஏதாவது கிளிக் பண்றேன் அப்படின்றப்ப, எனக்கு வந்து மறுபடியும் ரீலோட் ஆகி இன்னொரு பேஜ்க்கானது போகுது. ஸோ கிளிக் பண்ண எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு HTML பேஜஸ் ஆனது இதாயிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து இந்த வெப்சைட்ட வந்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்ல லான்ச்சர்ஸ் சாரி. ஸோ இந்த மாரி எனக்கு அவங்க இது வச்சிருக்காங்க. ஸோ அத நான் கிளிக் பண்றேன். எனக்கு இந்த இடமும் இதாகும். ஓகேயா? எனக்கு என்ன ஆகல, இந்த இடமும் பாருங்க. ஸோ எனக்கு ரீலோடிங் இருக்காது. ப்ராடக்ட் மாரி போய்க்கிறேன். ஸோ இத கிளிக் பண்றேன் பாருங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் போகுது. ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன ஆகல, ரீலோட் ஆகல. ஸோ இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறோம். இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்னென்ன வேஸ் இருக்கு? ஸோ நான் இப்போதைக்கு ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு index.html அப்படின்னு வச்சுக்கிறேன். index.html வச்சுட்டு ஸோ இந்த index.htmlல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நார்மலா வந்து உங்களுக்கு ஒரு கன்டென்ட் வருது அப்படின்னா, இப்போ நார்மலா உங்களுக்கு ஒரு கன்டென்ட் வருது அப்படின்னா, அந்த கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க குடுப்பீங்க. ஸோ அந்த பேஜ்ல வரும். ஸோ இது index.htmlல இருந்து எனக்கு இதாகி வரும். ஸோ இப்போ நான் எனக்கு வேற விஷயம் ஏதாவது வேணும்னா, மறுபடியும் இந்த கன்டென்ட் ஆனது ரீலோட் ஆகும். வேற ஏதாவது இதுல வந்து ஃபீட் பண்றேன் அப்படின்றப்ப, ஸோ மறுபடியும் எனக்கு ரீலோட் ஆகி எனக்கு எனக்கு அந்த இடத்துல வரும். இதே இது நான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாவோ, ஒரு விஷயத்த டாம் ஆக்சஸ் பண்ணி இங்க இருந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா ஒரு விஷயத்த குடுக்குறேன் அப்படின்றப்ப, எனக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தான் அங்க வரப்போகுது. அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒரு ரீலோடிங்கோ அந்த இதோ வராது. ஸோ அத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நான் இதுக்கு வந்து ஐடி, டேட்டா அப்படின்னு ஒரு வச்சுக்கிறேன். இப்ப இங்க என்ன பண்றேன், ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸ்கிரிப்ட் போட்டு ஒரு இது கான்ஸ்ட் ஹைட்ஸ் ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு கொடுப்பேன். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, இதுல நம்ம எந்த எலமெண்ட் கிரியேட் பண்ண போறோமோ அந்த எலமெண்ட்டை போட்டு ஸோ இப்படி ஐசோன்ல ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்றேன், ஐசோன் டாட் இன்னர் HTML அப்படின்னு போட்டு ஸோ அந்த ஐசோனுக்குள்ள என்ன வரணும் அப்படின்றத கொடுக்குறேன். நான் ஹலோ அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு வந்து அதை வந்து சேர்க்கலாம் அப்படின்றத யாருக்கு வந்து குடுக்கணும். இப்ப வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு எலமெண்ட். அத வந்து HTML-க்கு குடுக்கணும். அதுக்காண்டி என்ன பண்றேன், மறுபடியும் டாம் ஆக்சஸ் பண்றேன். ஸோ டாம்ல இருக்க பாடி ஆக்சஸ் பண்ணி, பாடிக்குள்ள இந்த ஐச்1 சேர்க்கணும். ஸோ அதுக்கு அப்பன் சைல்ட் அப்படின்றத குடுத்து, இப்ப வந்து நான் என்ன பண்றேன், ஐச்1 இந்த இதுக்குள்ள சேர்த்துட்டேன். ஸோ இப்போ நான் போய் பார்ப்போம். ஸோ எனக்கு பாருங்க ஹலோன்றது வந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் போயிட்டு வேற ஏதாவது சேஞ்ச் பண்றேன். ஹாய் அப்படின்றது சேஞ்ச் பண்றேன். ஸோ பாருங்க, எனக்கு வேற ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி குடுக்குறப்ப எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வழியா ஒரு விஷயம் வந்து போகுது. சரியா? ஸோ நான் வந்து HTML-ல நான் எந்த வேலையும் பண்ணல. ஜாவாஸ்கிரிப்ட்லயே தான் நான் வந்து கன்டென்ட்ஸ அனுப்புறேன். ஸோ இதே மாரி நெறையா வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லயே அனுப்புறதுனால, நம்ம வந்து தனியா HTML பேஜ் போடணும்னு அவசியம் இருக்காது.
ஸோ தனி HTML பேஜ் போடலனா, இப்போ ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, தனியா நான் ஒரு HTML பேஜே நான் ரெஸ்பான்ஸா தர தேவையில்ல. என் ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து என் ரெஸ்பான்ஸ குடுத்துருவேன். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து ரெஸ்பான்ஸ நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து என் HTML பேஜுக்கு குடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இத தான் வந்து என்ன பண்றாங்க, Facebook வந்து நோட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றப்ப, நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த அ நெறைய விஷயம் வந்து நம்மளால இது பண்ண முடியுது. அப்போ வந்து இதுக்குன்னே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோகிராம், ஒரு லைப்ரரிஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு தான் என்ன பண்றாங்க, ரியாக்ட் ஜேஸ இது பண்றாங்க. இப்ப இந்த வேலை, நீங்க டாம் ஆக்சஸ் பண்ணி இவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இதாகும். நான் வந்து ஒரு எலமெண்ட்ட கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ண எலமெண்ட்ட வந்து நான் வந்து அ அப்பன் பண்ணி அத வந்து குடுக்கணும். இதே மாரி நெறைய விஷயம் நீங்க இது பண்ற மாரி இருக்கும். அப்படி பண்றப்ப உங்களுக்கு கோட்ஸோட லைன்ஸ் வந்து கூடும். ஓகே. அப்ப நான் இத வந்து சுருக்க முடியுதா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரியேட் எலமென்ட் பதிலா நானே அந்த இடத்திலேயே வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான HTML-க்கான கோட்ஸ் எல்லாத்தையும் எழுதி, ஸோ ஒரு ரெண்டர் ஃபங்ஷன் மூலியமா அந்த என் HTML பேஜுக்கு ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வேலைகள நம்ம React.js லைப்ரரி மூலியமா பண்ணலாம். சரி. எப்படி நம்ம HTML-லேயே React.js-அ கொண்டு வரது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்றத பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, CDN பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய CDN லிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு CDN தெரிஞ்சிருக்கும். CDN-னா கன்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒரு ஒரு ஃபங்ஷனாலிட்டீஸ் ஏதாவது செட் ஆஃப் ஃபங்ஷனாலிட்டீஸ் ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அதோட லிங்க்ஸ யூஸ் பண்றப்ப அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் வந்து நம்மளோட HTML-ல ஏறும். அதனால தான் CDN சொல்லுவாங்க. அந்த CDN மூலியமா நம்ம இது பண்ணலாம். React JS CDN போடுங்க. CDN லிங்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, போத் React அண்ட் React DOM அவைலபிள் ஓவர் த CDN அப்படின்றது இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் தான். React கிடைக்கும். அது என்ன React DOM அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாதா DOM ஆக்ஷன்ஸ வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு கன்டென்ட்ட வந்து HTML-க்கு இது பண்ணணுமோ ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா. இது React DOM. React DOM அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு React DOMன்றது நம்மளோட HTML DOMஸ வந்து HTML ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு இது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ரியாக்ட்டையும் நான் வந்து CDN மூலியமா வாங்கிக்கிறேன். அத இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இத வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒண்ணு, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் டாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எனக்கு பழைய வெர்ஷன்ல வந்து பழைய ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷன்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரைட் பண்ணியிருப்பாங்க. பழைய ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷன்ல எனக்கு வந்து ரைட் பண்ணதுனால, நான் இப்போ ஒரு புது ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நான் வந்து என் கோட்ஸ வந்து என்டர் பண்றப்ப, என் பழைய ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அத வந்து ரெகக்னைஸ் பண்ணாது. ஏன்னா வந்து நீங்க புது ரிலீஸ்ல பண்றீங்க. ஆனா அவங்க பண்ண கோட்ஸ் எல்லாமே பழசு. அப்படின்றப்ப, என்னோட கோட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். என்னோட கோட்ஸ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் புது வெர்ஷன்ஸ் கோட பழைய வெர்ஷனா டிரான்ஸ்லேட் பண்ணி, நமக்கு அந்த பழைய வெர்ஷன்ல இருக்க டிரான்ஸ்லேஷன நமக்கு குடுக்குறதுக்கு ஒரு பேக்கேஜ். ஓகே. அத பேப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பல் CDN அப்படின்றத. இத பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இதுல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இத கூட நீங்க படிக்கணும்னா படிச்சு, இந்த பேப்பர பத்தி இன்னும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் பேப்பலோட CDN-யும் வாங்கிக்கிறேன். இந்த 13 CDN லிங்க்ஸையும் வாங்கிட்டோம். இப்ப React.js-அ நம்ம இன்ஸ்டாலே பண்ணோம்னா, நம்மளோட HTML-ல எப்படி இது பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கிரிப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, டைப் வந்து சொல்லும் இதுக்கு. டைப் வந்து டெக்ஸ்ட். /JSX. இங்க நீங்க ஒரு புது வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். JSX அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கலாம். JSX அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். இப்ப சாதாரணமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது JSXன்றது ஜாவாஸ்கிரிப்ட்குள்ளேயே நீங்க வந்து HTML கோட்ஸ வந்து எழுதிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள HTML கோட்ஸ நீங்க வந்து எழுதிக்கலாம். அத டாக்ஸ் எழுதிக்கலாம். எலமெண்ட்ஸ யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் JSXன்னு இருக்கு. இத பத்தி நம்ம இன்னும் பின்னாடி தெளிவா பார்ப்போம். இப்போதைக்கு JSXனா இவ்வளோதான் அப்படின்றத அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு ரூட் கிரியேட் பண்றேன். ரூட் கிரியேட் பண்றேன். யார் மூலியமா கிரியேட் பண்றேன்னா, இந்த நம்ம ஒரு டிவ் குடுத்தோம்ல, இவர வந்து HTML தான் ரூட்டா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், இந்த டிவ் டேட்டா ஐடி டேட்டான்னு வச்சிருக்க வேற ரூட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம போடுற கன்டென்ட் எல்லாம் அவருக்குள்ள போடணும் அப்படின்ற மாரி நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். சரியா? இப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யாரு டேட்டா அப்படின்ட்டு எடுக்க போறோம். இப்ப அவரை எடுத்துட்டோம். இப்ப அவருக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட விஷயங்கள ரெண்டர் பண்ணணும். நான் சொன்ன மாரி, நான் வந்து என்ன சொன்னேன், React JS மூலியமா என்ன பண்ணலாம். இப்படி நான் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு கான்ஸ்ட் கிரியேட் எலமெண்ட் அப்படி பண்ணாம, நான் வந்து என்ன பண்றேன், ஒரு கன்டென்ட்ட HTML-க்கான கன்டென்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதி, அந்த கன்டென்ட்ட ஒரு டைரக்ட்டா ரெண்டர் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ரெண்டர் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த DOM-ல இருக்கும். ரியாக்ட் DOM-ல இருக்கும். ரியாக்ட் DOM-அ வாங்கிக்கோங்க. ரியாக்ட் ரியாக்ட் DOM அப்படின்றது பேக்கேஜ்க்குள்ள. நமக்கு ரெண்டர் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அந்த ரெண்டர் ஃபங்ஷனை கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்டா நீங்க என்ன குடுக்கலாம் அப்படின்னா, எந்த எலமெண்ட்ட நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண போறீங்களோ, அந்த எலமெண்ட்ட நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்டா குடுத்துக்கலாம். ஸோ ஐச்சான் ஹலோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்ப யாருக்கு இத ரெண்டர் பண்ண போறீங்க அப்படின்றதையும் சொல்லணும். நான் என்ன பண்றேன், இந்த ரூட் அப்படிங்கிறவனுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்ட்டேன். ரியாக்ட் டாட் ரெண்டர் ஹலோ அப்படின்றதுக்கு நான் வந்து இப்ப ரெண்டர் பண்ணிட்டேன். இப்ப ரெண்டர் பண்ணனால, இப்ப நான் போய் பார்க்குறேன். எங்க நம்ம டாக்குமெண்ட். இப்ப பாருங்க. நம்ம ரியாக்ட்ட வச்சு நம்ம வந்து ஒரு எலமெண்ட்ட வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா இருந்து அனுப்பி விட்டோம். இப்ப போய் நீங்க பாருங்க. நம்ம இங்க எழுதல. டிவ் ஐடி டேட்டாக்குள்ள நம்ம h1 அப்படின்னு எதையும் எழுதல. நம்ம எங்க எழுதியிருக்கோம்? ரியாக்ட் வழியா ஒரு எலமெண்ட்ட அனுப்பிச்சிருக்கோம். இந்த லைன் இந்த கோடிங்கையும் பாருங்க, இந்த கோடிங்கையும் பாருங்க. உங்களுக்கு சிம்பிளா இன்னும் நீங்க வந்து பெருசா எழுதணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ரெண்டர்க்குள்ள ஒரு இத எழுதி, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷன் கால் பேக் பண்ணி, அந்த ஃபங்ஷன் வந்து எத ரிட்டர்ன் பண்ணணும்னா, என்னோட எலமெண்ட்ஸ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி, ஒரு எலமெண்ட்டா நீங்க வந்து பர்ட்டிகுலரா ஒரு பேஜையும் வந்து என்ன பண்ணலாம், இந்த ரெண்டருக்குள்ள அனுப்பலாம். ஓகே. இததான் என்ன சொல்றாங்க, இதான் என்ன சொல்றாங்கன்னா, ரியாக்ட் ரெண்டர் ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு CDN மூலியமா இந்த ஒரு HTML இண்டெக்ஸ் HTML நீங்க யூஸ் பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கலாம். இப்ப உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு ரியாக்ட்க்கான வேலைகள் எல்லாத்தையும் உங்களால பண்ண முடியும். ஸோ எதுக்காண்டி ரியாக்ட்ட மட்டும் பேசுறேன் அப்படின்னா, உங்களுக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி நான் அவ்வளவா ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி அவ்வளவா பேசல அப்படின்றப்ப, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். React JS உங்களுக்கு தெரியும்னா, ப்ரீ ரெக்வெஸ்டிங்கா உங்களுக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால React JS-அ ஹேண்டில் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அப்படியே டைரக்ட்டா React JS வந்திருக்கேன் அப்படின்றது ஒரு இது கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ட ஃபுல்லா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏதாவது ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எனக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்ற ஒரு இது பட்சத்துல நீங்க வந்து React JS வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ரொம்பவுமே React JS ஆனது ரொம்பவுமே ஈஸி தான். அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படவே தேவை கிடையாது. ரொம்பவுமே ஈஸி தான். சரி, ஓகே. இப்ப நீங்க CDN யூஸ் பண்ணி பண்ணிட்டோம். ஏன்னா React JS ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து மித்த புரோகிராமிங் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட்ட தவிர்த்து மித்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இன்ஸ்டாலேஷன் பண்றோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு என்வைரன்மென்ட் இருக்கும். ஒரு ரன் டைம் என்வைரன்மென்ட் இருக்கும். அந்த ரன் டைம் என்வைரன்மென்ட்ட யூஸ் பண்ணி
அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ அவங்க இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. இப்ப பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா, பிப் இருக்கும். ஸோ பிப் இன்ஸ்டால்ன்னு குடுத்து நெறைய விஷயம் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. ஏன்னா, அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரன் டைம் என்வைரன்மென்ட் இருக்கும். ஸோ அந்த என்வைரன்மென்ட் கீழ வந்து ஒர்க் பண்றதுனால, ரன் டைம் என்வைரன்மென்ட்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது என்னோட சிஸ்டம்ல அவுட் கிடைக்கிறது. சிஸ்டம் மூலியமா அவுட் கிடைக்கிறது. அதாவது சிஸ்டம் மூலியமா இப்ப வந்து நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டேன்னா, பிரிண்ட்னா என்ன அப்படின்றத படிச்சு எனக்கு வந்து சிஸ்டம்ல அவுட்டா குடுக்கும். ஸோ அந்த வேலைய பார்க்கணும். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கன்சோல் டாட் லாக் அப்படின்றத போட்டோம்னா, நமக்கு இங்க வந்து ப்ரௌசர் தான் வந்து படிக்கும். ஸோ ப்ரௌசர் மூலியமா தான் நம்ம நம்மளோட வேலைகள் எல்லாமே ப்ரௌசர்குள்ள தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணாலும் அது இதாகும். அத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது. வெளியில சிஸ்டம்ல எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இதுக்காண்டியே நமக்கு தனியா ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் ஒரு ரன் டைம் வேணும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் மூலியம் ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு நல்ல லாங்குவேஜா இருக்கு. ஸோ ஒரு பாப்புலரான ஒரு லாங்குவேஜா இருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம இன்னும் நெறைய வேலை பண்ணலாம். இது ஒரு சிஸ்டம்ல அவுட் கிடைக்கிறப்ப அப்படின்றத இது பண்ணி, அதுக்குன்னு ஒரு ரன் டைம் கிரியேட் பண்ணலாம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, Node.js அப்படின்னு சொல்றாங்க. Node.jsன்றது ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஒரு லைப்ரரி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரன் டைம் என்வைரன்மென்ட். என்னோட ஜாவாஸ்கிரிப்ட்ட வெளியில நான் வந்து என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன் அப்படின்றத தாண்டி மட்டும் தான் எனக்கு என்ன இருக்கு, Node.js ஆனது இருக்கு. ஓகேவா? சரி. இப்ப Node.js அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். Node.js வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், வெளியில நம்ம இப்போ ஒரு பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு Node.js வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, Node.jsஅ டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்க போயிட்டு Node.js டவுன்லோட்ன்றது குடுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வேஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி குடுத்துருப்பாங்க. பேக்கேஜ் மேனேஜரா, ப்ரீ பில்டா, இன்ஸ்டாலரா, ப்ரீ பில்ட் பைனரீஸா, சோர்ஸ் கோட் வழியா நீங்க இன்ஸ்டால் பண்றீங்களா அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில ஈஸியான வேன்னு பார்த்தீங்கன்னா, ம் ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர். ஸோ நீங்க மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஆர் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ எந்த ஓஎஸ் யூஸ் பண்றீங்களோ, அந்த ஓஎஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நான் வந்து விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்றேன். இப்போ மேக் வேணும்னா மேக் மாத்தி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸர் வந்து என்ன மாதிரி பைட்ல இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. 64 86 அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. என்னோட 64 தான். ஸோ நான் அத வந்து 64ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணும்? நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்களோ, அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரி. இப்போதைக்கு நான் நோட பத்தி பேசல அவ்வளவா. Node.js வந்து நம்மது கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம அது ஒரு என்வைரன்மென்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து Node.js பத்தி தெளிவா இன்னும் ஸோ ஃபியூச்சர்ல வேணா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, Node.jsனா என்ன அப்படின்றது சொல்லிட்டேன். ஸோ அதனால நம்ம ஒரு ரன் டைம் என்வைரன்மென்ட்டா யூஸ் பண்றோம். ஸோ இப்போதைக்கு அதனால அதுக்கு மட்டும் ஏத்திக்குவோம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வரணும்னா, இந்த எல்டிஎஸ் அப்படின்றத ஏத்திக்கோங்க. ஸோ கரண்ட்ட காட்டிலும் இந்த எல்டிஎஸ் ஏத்திக்கோங்க. ஏத்திட்டு டவுன்லோட் Node.jsன்னு குடுங்க. எனக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில நெக்ஸ்ட் குடுத்துட்டு, ஸோ ஐ அக்செப்ட் த டெர்ம்ஸ், லைசென்ஸ் ஆர் அக்ரீமென்ட். நெக்ஸ்ட். ஸோ உங்களோட பாத்து இத சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்றீங்க அப்படின்ற நேரத்தில நீங்க கரெக்ட்டான பாத் வேரியபிள் செட் பண்ணணும்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இந்த இதே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். அ ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் நெசசரி டூல்ஸ் இது பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இன்ஸ்டால் குடுத்துருங்க. ஏறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். என்டர் குடுத்துருங்க. உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட். உங்களுக்கு எந்த டெர்மினல்னாலும் யூஸ் பண்ணலாம். பவர்ஷெல், கமாண்ட் ப்ராம்ப்ட் எந்த உங்களோட உங்களோட ஓஎஸ் பொறுத்து உங்களோட இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நோட் வெர்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஸோ எனக்கு அதோட வெர்ஷன் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிச்சுன்னா, உங்க இதில வந்து பார்த்தீங்கன்னா, நோட் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்றது தெரிஞ்சிரும். ஓகே. இப்ப நோட் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இப்ப என்னன்னா
எனக்கு இதுல வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, என்பிஎம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த பேக்கேஜஸ இன்ஸ்டால் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் என்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டால் பண்றதுக்கு, அத ஹேண்டில் பண்றதுக்கு, அத மொத்தமா நீங்க ஒரு பேக்கேஜ ஹேண்டில் பண்றதுக்கான எல்லா வேலைகளுமே இந்த என்பிஎம் அப்படின்ற வழியா பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 வழியாவுமே நீங்க பண்ணலாம். ஆனா 2க்குமே டிஃபரெண்ட். ஸோ எப்படின்னா, எனக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்பிஎம் இன்ஸ்டால் பவுசே அப்படின்னு ஒரு இது ஏத்துறேன். அப்படின்னு ஏத்திட்டு குளோபலாவே நான் ஏத்திக்கிறேன். அதனால ஜின்னு வச்சுக்கோங்க. குளோபலா ஏத்தனா ஜின்னு வச்சுக்கோங்க. ஸோ பர்ட்டிகுலரா நீங்க சொல்லாம பர்ட்டிகுலரா இதுதான் அப்படின்றத சொல்லாம, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, குளோபலா வந்து நான் வந்து என் சிஸ்டம்ல ஏத்த போறேன் அப்படின்னா, ஜின்னு குடுத்துக்கோங்க. ஸோ குளோபலா ஏறும். எனக்கு வந்து குளோபலா இப்ப இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இப்ப பவுஷே அப்படின்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பேக்கேஜ் தான். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், பவுசே ஹாய் அப்படின்னு போட்டேன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு கவ் வந்து ஹாய் அப்படின்றத ஒரு நீங்க குடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும். ஸோ இது ஜஸ்ட் இது மட்டும் தான் இது இந்த பேக்கேஜ் பண்ணணும். ஸோ இது பாத்தீங்கன்னா குளோபலா இருக்கு. இப்போ வந்து நான் என்பிஎம் லிஸ்ட் கொடுத்தேன்னா, லிஸ்ட் கவுசே அப்படின்னு கொடுத்தேன்னா, எனக்கு எம்டின்னு தான் வரும். ஸோ அது வந்து எங்க இருக்கு அப்படின்றது அதுக்கு தெரியாது. ஸோ நம்ம குளோபலா ஏத்தணும். ஸோ குளோபலாவே அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு அப்டேட் கமிங் என்பிஎம்குள்ள எனக்கு இருக்கு அப்படின்றத அது வந்து என்ன பண்ணிச்சு சொல்லிச்சு. ஸோ இது வந்து என்பிஎம், அதாவது அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம என்ன பண்றோம், ஒர்க் பண்றோம். இதே இது வந்து என்பிஎக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, என்பிஎக்ஸ் பவுசே ஹாய் அப்படின்றத போடும். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். என்பிஎம் அன்இன்ஸ்டால் பவுசே குளோபலா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு என்பிஎக்ஸ் கவுசே ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு அந்த பேக்கேஜை இன்ஸ்டாலே பண்ணலை. என்பிஎம் இன்ஸ்டால்னு சொல்லி அந்த பேக்கேஜ் குளோபலாவோ அது லோக்கலாவோ நான் எங்கேயுமே இன்ஸ்டால் பண்ணல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணாமே எனக்கு என்ன பண்ணிடுச்சு, ஸோ மொத்த பேக்கேஜையும் போட்டு இன்ஸ்டால் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணல, அது வந்து எனக்கு காட்டலை. அது வந்து என்ன பண்ணுச்சு, டைரக்டா எனக்கு வந்து இதுதான்ப்பா அப்படின்ற இந்த பேக்கேஜ் வந்து இதுதான்ப்பா பண்ணும் அப்படின்ற அந்த பேக்கேஜுக்கான வேலைகளை எனக்கு வந்து காட்டும். ஸோ இதை தான் சொல்றேன் என்பிஎக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போய் என்பிஎம் லிஸ்ட் ஹவுஸே, ஸோ இப்போ ஒர்க் ஆகுது, இது இருக்கான்னு பாருங்க. ஸோ குளோபலாவே கேட்போம். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு எம்டின்னு தான் வரும், சரியா? ஸோ சொன்ன மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, எம்டின்னு வந்துச்சு. இப்போ ஸோ அதுதான் என்பிஎக்ஸ். ஸோ என்பிஎம்முக்கும் என்பிஎக்ஸும் அது இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜா நம்ம குளோபலா ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம எந்த இன்ஸ்டாலுமே பண்ணாம நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், அதை வந்து அந்த நேரத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை தான் வந்து என்பிஎம் அண்ட் என்பிஎக்ஸ் சொல்றாங்க. ஸோ நம்ம என்பிஎம் வழியாகவும் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ரியாக்டை என்பிஎக்ஸ் வழியா டைரக்டா ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷனை வந்து ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து கிரியேட் கொடுத்து இது பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து டைரக்டா போய் என்பிஎக்ஸ் கொடுத்து அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷனை இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்ப்போம், சரியா? ஸோ ஏற்கனவே நான் வந்து இந்த இது வச்சிருக்கோமா, இங்கேயே நம்ம வந்து ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம விஎஸ் கோட்லேயே நமக்கு டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினல் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். அந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், என்பிஎக்ஸ் கிரியேட் ஸோ ஹைஃபன் ரியாக்ட் ஹைஃபன்
ஆப் அப்படின்னு கொடுங்க. ஸோ நமக்கு ஸோ இது டைரக்டா இன்ஸ்டால் ஆகும். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படிலாங்க டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்ப ஆப்போட நேம் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டா நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் நியூ ரியாக்ட் ஆப்னு சொல்லி டேரெக்டா கிரியேட் ஆகும். ஸோ தேவையான கிரியேட் பண்ணுறதுக்கான தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லாவே இன்டர்நெட் ஸ்பீடு இருந்தால் ஒரு 1 மினிட்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் ஆர் 45 செகண்ட்ஸ்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு ஆர் உங்களோட லேப்டாப் கான்ஃபிகரேஷன்ஸ் அதை பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிரும் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்ற இந்த மெசேஜோட வரும். ஸோ மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட லைப்ரரிஸ் வந்து ஸோ என்னோட ரியாக்ட் ஜேஎஸோட லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷனை எப்படி நான் ரன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை கால் பண்ணுறதுக்கு சேஞ்ச் டைரக்டரி ஆப் நேம் அண்டு என்பிஎம். ஸோ என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எப்படி HTMLக்கு நீங்கள் வந்து ஒரு லோக்கலாக ஒரு சர்வர் வச்சுருக்கீங்க, அதாவது லோக்கலாக ஒரு ஹோஸ்ட் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இது வந்து ரியாக்டுக்கு ஒரு லோக்கலான ஒரு ஹோஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட சர்வர் வந்து ரன் ஆகிடுச்சு. லோக்கல் ஹோஸ்ட் 3000 கீழே வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து ரன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை இதில் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து அது கமெண்ட் செக்ஷனில் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.